குட் ஈவினிங் பிள்ளைகள். 2027ஆம் ஆண்டு தொழில்நுட்ப பிரிவு தெரிவு செய்திருக்கின்ற மாணவர்களுக்காக நாங்கள் சில காணொளிகளை பதிவேற்றம் செய்யலாம் நினைக்கிறோம். அந்த வகையில் ஒவ்வொரு அலகுகளுக்கும் நாங்கள் எதிர்வரும் காலங்களில் பாடங்கள் சம்பந்தமான தெளிவூட்டல்களை விளங்கப்படுத்துறதுக்கு இருக்கிறோம். அந்த வகையில் இன்றைய வகுப்பில் இன்ஜினியரிங் டெக்னாலஜியில் இருக்கிற அலைகள் சம்பந்தமான ஒரு தெளிவூட்டலை செய்யலாம்னு நினைக்கிறோம். ஒரு வீடியோவில் இன்ஜினியரிங் டெக்னாலஜியை பொறுத்த வரைக்கும் 17 யூனிட் இருக்குது. இந்த 17 யூனிட்டை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட 6 பிரிவுகளை உள்ளடக்கியதாக இருக்கிறது. பொதுவாக கன்ஸ்ட்ரக்ஷன் டெக்னாலஜி, அதே போன்று சர்வேயிங் டெக்னாலஜி, ஆட்டோமொபைல் டெக்னாலஜி, ப்ரொடக்ஷன் டெக்னாலஜி, அதே போன்று எலக்ட்ரிக்கல் டெக்னாலஜி என்ற ஒரு 6 பிரிவுகளை உள்ளடக்கியதாக இந்த 17 அலைகளும் இருக்கிறது. அதோடு சேர்த்து முயற்சியாண்மை என்ற ஒரு பாடமும் இருக்கிறது. கிட்டத்தட்ட 17 யூனிட்டுங்கிற பாடத்தில் இருக்குது. இந்த 17 யூனிட்டையும் நாங்கள் 2 வருடத்தில் பூர்த்தி செய்ய வேண்டியிருக்குது. அந்த வகையில் தரம் 12 பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட 9 அலைகள் இருக்கிறது. இந்த 9 அலைகளில் பிரதான அலைகளும் இருக்குது, சில பிரதானம் இல்லாத அலைகளும் இருக்கிறது. இருந்தாலும் இறுதி பரீட்சைக்கு பெறப்படுகின்ற புள்ளிகள் அடிப்படையில் நாங்கள் இந்த ஒவ்வொரு அலைகளையும் நாங்கள் நோக்க முடியும். நாங்கள் ஒவ்வொரு அலைகளாக பார்க்கின்ற பொழுது ஒவ்வொரு அலைகளிலிருந்து எத்தனை புள்ளிகளை நாங்கள் இறுதி பரீட்சைக்கு பெற்றுக்கொள்ள முடியும் என்கின்ற விடயங்களையும் உங்களுக்கு தரக்கூடியதாக இருக்கும். ஆகவே நாங்கள் இந்த 9 அலைகளை 3 தவணைகளுக்கு படிக்க வேண்டி இருக்கிறது. அதைத் தொடர்ந்து தரம் 13ல் 8 அலைகள் இருக்கிறது. அந்த 8 அலைகளும் நாங்கள் அதே போன்று 3 தவணைகளுக்கு படிக்கிறதுக்கு இருக்கிறோம். இப்படி மொத்தமாக 17 அலைகள் இருக்கிறது. இந்த 17 அலைகளுக்குள்ளேயும் நான் சொன்ன மாதிரி அந்த 6 முக்கியமான பிரிவுகள் இருக்கிறது. அந்த ஒவ்வொரு பிரிவுகளும் இந்த 17 யூனிட்டில் இருக்கிற ஒவ்வொரு விஷயங்களும் அந்த 6 பிரிவுகளுக்குள்ளே வரும். இந்த 17ஆம் யூனிட் மட்டும் அது ஒரு முயற்சியாண்மை சம்பந்தமான ஒரு விடயம். அது அந்த 6 பிரிவுகளுக்குள்ளேயும் வராது. இருந்தும் இது ஒரு கொமர்ஸோட ஒரு சம்பந்தப்பட்ட ஒரு பகுதி. இதை நாங்கள் இறுதியாக படிக்கிறதுக்கு இருக்கிறோம். நாங்கள் அடுத்த காணொளியில் 1வது அலைகள் சம்பந்தமான ஒரு குறுகிய ஒரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி.